ஹாய், இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கேன், செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ராயன் அந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப அதை அனௌன்ஸ் பண்ண டைம்லேருந்தே நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்னா வந்து அதில் தனுஷ் நடிக்கிறாரு அப்படின்றத தாண்டி இயக்குறார், டைரக்ட் பண்ணுறார் அப்படின்றது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பவர் பாண்டியா அவர் தான் டைரக்ட் பண்ணார். எனக்கு அந்த படம் ரொம்ப ஜென்ரலாகவே எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேருக்கு அந்த படம் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சூப்பராக அழகாக டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ராயனில் ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில், பவர் பாண்டி கூட பெரிய பட்ஜெட் கிடையாது, இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டில், அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய பட்ஜெட்டில் ராயன் இறக்கியிருக்காங்க. பெரிய பவர் காஸ்ட், நம்ம எஸ்.ஜே. சூர்யா சார் இருக்காரு. எல்லாத்தையும் தாண்டி எவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருந்தாலும் செல்வராகவன் சார் இருக்கார், தலைவன் இருக்கான். அதுக்காகவே இந்த படம் வந்து, அதாவது என்ன ஒரு பெரிய செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா, செல்வராகவன் சார் இயக்கி அவரோட தம்பி தனுஷ் நடித்த டைம் போய் இப்போ அவர் இயக்கி செல்வராகவன் சார் நடிக்கிறார். ஸோ அது ஒரு லைஃப் கம்ஸ் டு ஃபுல் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இது. ஸோ எனக்கு ரொம்ப செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரெய்லர் போயிடலாம். ஆயா, காட்டிலே ஆபத்தான மிருகம் எது தெரியுமா? சிங்கம்தான். காட்டிலே ஸ்ட்ரென்த்தான மிருகம் சிங்கம், புலிலாம் தான். ஆனால் ஆபத்தான மிருகம் ஓநாய். ஒத்தைக்கு ஒத்த நின்னா சிங்கம் ஓநாயை அடிச்சிடும். ஆனால் ஓநாய் பயங்கர தந்திரவாதி. கூட்டமாக சுத்து போட்டு ஸ்கெட்சு போட்டு சிங்கத்தை அழிச்சிரும். அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி. அவன் இங்க வந்து போட சொல்லு. ஏய் மாதிரி வருவான், இறங்கி செய்வான். என்ன சொன்ன? தப்புன்னு கேஸை வாபஸ் வாங்கிட்டான். கெஞ்சி கேட்டேன் சார். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே. அதாவது வந்து இந்த உசிரே நீதானே அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அது அந்த ட்ரெய்லர் முடிக்கும் போது போடுறாங்க. வேறு லெவலில் இருக்குது. ரஹ்மான் பாய் வந்து செதுக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன் படம் ஃபுல்லாகவே. ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னா வந்து, எனக்கு வந்து செல்வராகவன் சாரோட கேரக்டர் வந்து பார்க்கும்போது எனக்கு எந்த கேரக்டர் ஞாபகம் வந்துச்சுன்னா, பீஸ்டில் வந்து செல்வராகவன் சாருக்கு இதே மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். பில்டப் மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவருக்கு பெரிய டெப்த் இருக்காது அந்த கேரக்டரில். ஆனால் அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, வீரராகவனா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவன் 4 பேர் வந்தாலும் அடிச்சிருவான், 40 பேர் வந்தாலும் அடிச்சிருவான். அந்த மாதிரி வெறும் பில்டப் கொடுக்குறதுக்காக மட்டுமே செல்வராகவன் சாரை வச்சுருப்பாங்க. எனக்கு என்னமோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக மாறிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்குது. ஏன்னா செல்வராகவன் சார் வந்து பெரிய ஆள். எனக்கு அந்த படத்தில் அவர் அப்படி யூஸ் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இதுலேயும் அப்படி யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்குது. அப்படி இல்லைன்னா செல்வராகவன் சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கார். லுக் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. என்னன்னு தெரியல. தனுஷ் அவரோட கெட்டப் வந்து எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் லுக்கில் இருக்க அதே கெட்டப் தான், ஒரே கெட்டப் தான், அந்த மொட்டை கெட்டப் தான். ஆக்சுவலி அந்த மொட்டை கெட்டப் அவருக்கு ஆக்சுவலி சூப்பராக இருக்குது. ஒன்னொன்று சொல்ல மாதிரி, இது தனுஷ் பாயோட 50வது படம். அதனால தான் அவரே நானே பார்த்துக்கிறேன், நானே என் 50th ஃபில்மை ஸ்பெஷல் ஆக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரே டைரக்ட் பண்ண இறங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பக்கா கேங்ஸ்டர் படம், பக்கா கமர்ஷியல் கேங்ஸ்டர் படம் தான். பார்க்கும்போதே தெரியுது 2 கேங் இருக்காங்க, அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றது தான். எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து வில்லனாக இருக்காரு, பிரகாஷ் ராஜ் சார் இருக்காரு. அது மாதிரி ஒரு செம்ம பவர்ஃபுல் காஸ்ட் இருக்காங்க. அண்ட் ரஹ்மான் பாய் இருக்காரு, தனுஷ் பாய் வந்து
டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்பெஷலான ஃபில்மாக இருக்கும் தனுஷ் அவரோட கரியரில். இது ஒரு ஸ்பெஷலான ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா அதான் சொன்ன மாதிரி அவருக்கு டைரக்ட் பண்ணுறது ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வருஷமாகவே சொல்லிட்டு தான் இருந்தார். அண்ட் இப்போ அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி அடுத்த படமும் அவர் டைரக்ட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அவரோட அடுத்த படம் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, அதில் அவர் நடிக்கலன்னு நினைக்கிறேன், அவர் வெறும் டைரக்ட் மட்டும் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். if I'm not wrong. நம்ம சர்க்கிளில் ஒரு நியூஸ் வந்துச்சு, அது என்னன்னு கரெக்டாக தெரியல. நிலவுக்கு என்னடி என் மேல் கோவம் சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பேரில் படம் வருதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் இந்த ட்ரெய்லர் பற்றி மட்டும் பேசணும் அப்படின்னா எதுவும் அவங்க ரிவீல் பண்ணலை. பெருசாக ஜென்ரலாக எதுவும் ரிவீல் பண்ண மாட்டாங்க ட்ரெய்லரில். ஸோ அந்த மாதிரி பெருசாக ஒன்றும் எதுவும் அவங்க ரிவீல் பண்ணல. ஒரு 2 கேங் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அதுலேருந்து யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கடைசியாக தனுஷ் பாய்க்கு வந்து ஒரு மாஸ் மூமெண்ட், என்னடா இந்த மாதிரி டக்குன்னு கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா வந்து டமால்ட்டு மயில்னு அடிச்சுட்டு அவரும் கெத்தா வருவன்ட்டு இல்லை சார் கெஞ்சி கேட்டேன், அது ஒரு மாஸ் மூமெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல் படமே எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவருக்கு வந்து ஃபுல் மாஸ் படமாக இது அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாஸ் எல்லாமே இருந்தாலுமே கதையில் ப்ராப்பராக கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த படம் வேற லெவல் ஹிட் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. கதை இல்லாமல் வெறும் பீஸ்டில் இருந்த மாதிரி அவன் அவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி செல்வராகவன் சாருக்கும் தனுஷ் அவர்களுக்கும் வந்து இது சும்மா ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபில்மாக இல்லாமல் கதையும் ப்ராப்பராக எழுதியிருந்தாங்கன்னா, டெப்த்தாக எழுதியிருந்தாங்கன்னா இந்த படம் வேற லெவல் போகிறதுக்கான ஏகபத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் படம் கண்டிப்பாக நல்லா வரணும் எனக்கு ஒரு பெரிய ஆசை. ஏன்னா எனக்கு தனுஷ் அவர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், HS சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ரஹ்மான் பாய் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், செல்வராகவன் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும், பிரகாஷ் ராஜ் சார் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லாமே தாண்டி இந்த ட்ரெய்லரோட ஃபஸ்ட்டு ஷாட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவங்க வந்து நம்ம சார்பட்டா பரம்பரையில் ஹீரோனாக வருவாங்க, அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு. அவங்க வந்து தலையில் இப்படி தண்ணியை ஊற்றுவாங்க. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் மேலே இந்த ரத்தம் அப்படியே கீழே அப்படியே போகும். செம்மையாக இருந்துச்சு அந்த ஷாட், செம்மையாக இருந்துச்சு, பிரில்லியண்ட்டாக இருந்துச்சு. அதுலேயே ஃபஸ்ட்டு ஷாட்லேயே உங்களுக்கு புரிய வச்சிடுறாங்களே, ஓகே அப்போ இவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்றத அந்த ஒரு ஷாட்லேயே புரிய வச்சிடுறாங்களே. அதுதான் எனக்கு தெரிஞ்சு விஷுவலாக தனுஷ் வந்து இவ்வளோ சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு, இவ்வளோ சூப்பராக எழுதியிருக்காருன்றது வந்து அந்த ஒரு ஷாட்லேயே தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி படம் ஃபுல்லாக இருந்துச்சு, பிரில்லியண்ட்டாக எழுதியிருந்தார், பிரில்லியண்ட்டாக விஷுவலாக காமிச்சிருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி நிறைய படம் அவர் டைரக்ட் பண்ணணும், அவர் ஆசைப்பட்ட மாதிரி பிரில்லியண்ட்டான படங்கள் டைரக்ட் பண்ணட்டும். ஸோ இதே மாதிரி வேற என்ன வீடியோஸ் பண்ணணும், வேறு என்ன கண்டென்ட் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கிட்டு அதை பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. இப்போதைக்கு வெறும் சினிமா கண்டென்ட்ஸ் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். வேறு என்ன மாதிரி கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா அது பண்ணுறோம். எங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது நிறைய ரீல் கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ அதுலேயும் நீங்கள் வேறு என்ன கண்டென்ட்ஸ் போடலாம், வேறு என்ன ஷார்ட் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் நாங்கள் போடுறதுக்கு ரெடி. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.